ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போனா மூணு ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா பர்ச்சேஸ் ரேட் இருக்குல்ல, அதாவது ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றோம்னா கடைசி 3 மாசத்துல எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எந்த ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் செக் பண்ண முடியும். அது நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா பர்ச்சேஸ் ரேட் 3 மந்த் ஹிஸ்டரி இருக்கா, இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் பால் கொடுக்குறேன், பால் எப்போ கடைசியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பால் கடைசியில் 17 and 4 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 8 rupees பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்படியே என்ன பண்ணுவோம்னா கடைசி 3 மாசத்துல எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் செக் பண்ணலாம், எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் பார்க்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். செகண்ட் ஃபீச்சர் என்னன்னா, பர்ச்சேஸ் பண்றோம்ல அந்த ரேட்டை நம்ம அது இன்க்ளூசிவ் டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலுக்கு ஒரு டேக்ஸ் இருக்குன்னா அது எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்குன்னா, இந்த இப்போ சேல் ரேட் பண்றோம்ல, இப்போ நான் அந்த பாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு போடுறேன். சேல் ரேட் ஒரு 10 ரூபா அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னா, இங்க 10 ரூபான்னு வருது அப்படின்னா என்ன ஆகும்னா, எக்ஸ்க்ளூசிவ்னா இந்த 10 ரூபா இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட், அது எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி வரது. இன்க்ளூசிவ் அப்படின்னா அதுக்குள்ளேயே சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்க்ளூசிவ்னு கொடுத்துட்டு ரெண்டு இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ரேட் வருதுல உங்களுக்கு சேல் ரேட்டு, அது இன்க்ளூசிவ்னா அது பேஸ் பண்ணி வரும். அது இன்க்ளூசிவ்னா அதுக்குள்ளேயே வரும். எக்ஸ்க்ளூசிவ்னா அது விற்கிற அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஜிஎஸ்டி போட்டு தனியாக வாங்கிப்பாங்க. இதுதான் இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் வித்தியாசம். நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 5% கொடுத்தா அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா கீழே காட்டுது பாத்தீங்கன்னா 5% அமௌண்ட் எக்ஸ்க்ளூசிவ்ல போச்சுன்னா அதுவே 0.73 இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போயிருக்கு. நீங்க கடைசியில அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே தெரியும் 15.25. அதாவது இங்க இது இருக்கு, உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு, ஆனா உங்களுக்கு வருது. ஏன்னா ப்ராஃபிட் இது பண்ணிட்டா உங்களுக்கு வராது. இது எக்ஸ்க்ளூடு. இது அமௌண்ட் காட்டுதுல, அதாவது ஜிஎஸ்டி இல்லாம உங்களுக்கு வருது தான் எக்ஸ்க்ளூடு. இன்க்ளூடா ஜிஎஸ்டியோட சேர்த்து வரதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரேட்டு மாறிடும். இதே எக்ஸ்க்ளூசிவ்க்கும் இன்க்ளூசிவ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ். கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ 1451 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு ரேட் இருக்கும், இன்க்ளூசிவா ஒரு ரேட் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவா நம்ம விற்கிறோம்ல, அது இல்லாம எக்ஸ்க்ளூசிவா ஜிஎஸ்டி இருக்கும் தனியா. இன்க்ளூசிவா இதுல ஆட் ஆகி வந்துடும், அது இன்க்ளூசிவ்னு சொல்லுவோம். அடுத்து நான் ஃபீச்சர் பார்க்க போறோம்னா பர்ச்சேஸ் ரேட் இருக்குல்ல, நம்ம பர்ச்சேஸ் ரேட்டை பொறுத்து இதை ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் இது பண்றோம்ல, பர்ச்சேஸ் ப்ராஃபிட் வைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம இதை மாறுது ஆட்டோமேட்டிக்கான்னு சொல்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ப்ராடக்ட் இருக்கு, பால் வேணாம், பிரெட் இருக்கு, எக்ஸாம்பிள் பிரெட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் பிரெட் போடுறேன் அப்படின்னா என்ன பண்றேன்னா, இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, அதாவது ஒரு பீஸுக்கு ஒரு ப்ராஃபிட் போடுறேன், ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா அதை பொறுத்து எனக்கு சேல் ரேட் மாறணும். இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா எம்ஆர்பி 50 தான், ஆனா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டே எனக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா 3.13 ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்ச்சேஸ் இருக்குல்ல, பர்ச்சேஸ் 49 தான் பர்ச்சேஸ், ஆனா ப்ராஃபிட் அமௌண்ட் 3.13 இது ப்ராஃபிட். நான் பர்ச்சேஸ்ல இருக்க ப்ராஃபிட்டை பொறுத்து என் சேலரி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் என்ட்ரி, அதாவது பர்ச்சேஸ் ப்ராஃபிட் வைஸ் சேல் சேஞ்ச் ஆப்ஷன் சொல்லுவோம். அதுக்கு செட்டிங்ஸ் என்ன பண்ணா F12 கொடுத்து செட்டிங்ஸ் போய் பாருங்க. அது எப்படி கொடுக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வைஸ் சேல் ரேட் சேஞ்ச், இது ஆன் பண்ணா மட்டும் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். நீங்க ப்ராஃபிட்ல என்ன கொடுக்குறீங்களோ, இங்க ப்ராஃபிட் அமௌண்ட் வருது இல்ல, ப்ராஃபிட் பர்னு வருது இல்ல, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சேல் ரேட் எடுத்துக்கும்.
நான் திருப்பி கூட ஒரு வரைக்கும் காட்டுறேன். இப்போ நான் இந்த பிரெட்டை சூஸ் பண்றேன். ஒரு பிரெட்டை சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் இதுல என்ன பண்றேன்னா ஜீரோ. பாத்தீங்கன்னா இதை நான் கொடுக்காம பாத்தீங்கன்னா 15 இருக்கா, இதை நான் கொடுத்தேன்னா மாறும். குவான்டிட்டியில வந்து நான் ரெண்டு, இப்போ நான் ஒண்ணுனே கொடுக்குறேன், கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா மாறும். நான் ஒண்ணுதான் வாங்குறேன், அதுக்கான ரேட் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து 40 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஆனா எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து 3 ரூபாய்க்கு ப்ராஃபிட் வரணும். 40 ரூபாய்க்கு 40 ரூபாய் வாங்கினா 3 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு வரணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா 52.1 ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் அதுவும் எடுத்துக்குது பர்ச்சேஸ் ப்ராஃபிட்டை பொறுத்து. இதான் இதுக்கான ஃபியூச்சர். இப்படிதான் நம்ம இதை பண்ணுவோம். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரேட்டு கடைசி 3 மாசத்துக்கு வந்து எப்படி ஹிஸ்ட்ரி பார்க்கறதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் அந்த இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸ் எப்படி பண்றது அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். மூணாவது என்னன்னா ஒரு பர்ச்சேஸோட ப்ராஃபிட்டை பொறுத்து எப்படி சேல் ரேட் மாறுது. இது மூலம் தான் நீங்க பார்த்துருக்கோம். தேங்க்யூ.